என்னோட பேர் தமிழ்ச்செல்வி. நாங்கள் மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கோம். பாப்பாவுக்கு என்னோட பாப்பா 10 மாதம். அவள் பிறந்தப்பயே ஹோல் இருக்குன்னு சொன்னாங்க. அது அடைஞ்சிரும், தானாக அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அதனால அதை கண்டுக்காமல் விட்டுட்டோம். இப்போ ஒரு 11 மந்த்து 10 மந்த் ஆகி தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம். அவங்க பெரிய ஹோலு, இந்த அடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராசஸ் சொன்னாங்க. அதனால நாங்கள் பயந்துட்டு இன்னொரு 10 ஹாஸ்பிட்டல் போல் நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். அதில் இந்த முத்துக்குமரன் சார் சொன்னது தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது. 98% நான் உங்களுக்கு சரியாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி எங்களுக்கு சரியாகவும் செஞ்சு கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலும் பர்ஃபெக்ட், பெரிய ஹாஸ்பிட்டல் லெவலுக்கே இருக்குது. என் குழந்தையும் இப்போ நல்லா இருக்கா. அவளுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு, சாப்பிட முடியாது, எப்போ பார்த்தாலும் புறையேறிக்கிட்டே இருக்கும், சளி பிடிச்சிட்டே இருக்கும். இப்போ பண்ணி ஒரு 2 நாள்லயே அவ குறையிறது கிடையாது, நல்லா சாப்பிட்றா, ப்ரீத் பண்றதும் கஷ்டம் இல்லாத ப்ரீத் பண்றா, நல்லா இருக்கா. ஃபர்ஸ்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வரதுக்கு முன்னாடி? எனக்கு குழந்தைக்கு எப்படி, இத்தினோண்டு குழந்தைக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே இருந்தோம். பாப்பா கஷ்டப்படுறத பார்த்தாவும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எல்லா ஹாஸ்பிட்டலையும் சொன்னாங்க. சாரும் அதே தான் சொன்னாங்க. ஆனா இந்த ஹாஸ்பிட்டலையும் எங்களுக்கு உயிரோட கொடுப்போங்கிற இது கொடுக்கல, ஷூரிட்டி கொடுக்கல. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எனக்கு ஷூரிட்டி கொடுத்தாங்க. அது மாதிரி எனக்கு பாப்பாவையும் நல்லபடியா கொடுத்துட்டாங்க. என்கிட்ட எத்தனை ப்ராப்ளம் இருந்தாலும் என்னால் சரி பண்ண முடியும்னு சார் சொன்னாரு. அது மாதிரி என் குழந்தைக்கு ஒரு ஹோல் இல்லை, சின்ன ஹோலும் கிடையாது. எல்லா குழந்தையோட பெரிய ஹோல் 60 இருந்துச்சு. அது ஃபுல்லாகவும் அடிச்சாங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவும் 2 ஹோல் இருந்துச்சு, அதையும் ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. இப்போ பாப்பா நல்லா இருக்கா. ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் இன்னுமே எனக்கு அதிகமாகவும் சொன்னாங்க, இந்த மாதிரி பெஸ்ட்டாகவும் சொல்லலை. இந்த ஹாஸ்பிட்டல் சர்வீஸு எல்லாமே பெஸ்ட்டாக இருந்தது. அருண் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ், முத்துக்குமரன் சாருக்கும் தேங்க்ஸு, அவங்க டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸு, சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.